அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் தீவரையின் இனிய தமிழ் வணக்கங்கள். இன்றைய இந்த காணொளியிலே நாங்கள் என்ன விடயத்தை பார்க்க போகின்றோம் என்றால், உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயத்தை தான் இந்த காணொளியிலே நாங்கள் தர இருக்கின்றோம். குறிப்பாக இந்த முதியவர்கள், எங்களது பெற்றோர்கள், எங்களை பேணி பாதுகாத்தவர்கள், எங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையே முற்றுமுழுதாக அர்ப்பணித்தவர்கள் எங்கள் பெற்றோர்கள். இந்த பெற்றோர்களை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கைவிடாத பிள்ளைகளாக இறக்கும் வரைக்கும் அவரோடு இணைந்திருந்து அவர்களுடைய சகல விடயங்களையும் பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். ஆனால் இன்று நிலைமை என்பது தலைகளாக மாறி வருகிறது. பெரும்பாலான இடங்களிலே இன்று பெற்றோர்களை வீதியிலே தவிக்கப்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமையை கண்டு நாம் அனைவரும் வெட்கி தலை குனிய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த விடயம் என்னை போல ஏராளமானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ற அடிப்படையிலே அமெரிக்காவிலிருந்து அன்பு நண்பன் ஞானதாஸ் விஜயதர்ஷன் அவர்கள் இப்பொழுது இணைப்பில் இணைந்திருக்கின்றார். இந்த பெற்றோரை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம், அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக சிறிய காணொலி ஒன்றை நான் எப்படியாவது வெளியிட வேண்டும் என்று என்னுடைய ஆர்வமாக இருந்தார் ஞானதாஸ் விஜயதர்ஷன் அவர்கள். இப்பொழுது இணைப்பிலே இணைந்து கொண்டிருக்கின்றார். வாருங்கள், இந்த காணொலியிலே முதியோருடைய நலன், அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் தொடர்பாக நாங்கள் அவரோடு பல விடயங்களை தேடி பெற்றுக் கொள்ளலாம் என்கின்றோம். பாருங்கள், இந்த காணொலிக்கு அழைத்துச் செல்கின்றேன். வணக்கம் அன்பு காணொலி நண்பர்களே, விசேஷமாக தீவிரைக்கு நீங்கள் வழங்கும் ஒத்துழைப்புக்கோ தொடர்ந்தும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நாளை நான் உங்களோடு சிறிய ஒரு விழிப்புணர்வு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். பெரியோர்களை கணப்பனை பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்வார்கள். ஆகவே எங்களுடைய சொந்த தாய் தகப்பன்மார்களை நாங்கள் கணப்படுத்த வேண்டிய கடப்பாடுகளுக்கு இருக்கின்றது. முதியோர் சங்கங்களிலே அதிகமாக பெற்றோர்களை தங்க விடுவது ஒரு பொருத்தமற்றது. ஆகவே ஐரோப்பியா மற்றும் அமெரிக்க நாடுகளிலே பெற்றோர்கள் தங்க விடுவது சீனியர் ஹோம் என்று சொல்வார்கள். ஆகவே சந்தர்ப்ப சூழ்நிலை, அவர்களுடைய கலாச்சார போக்கிலே அது வித்தியாசமானது. ஆகவே அவர்களுடைய உறவுகளை தாங்கள் விடுமுறை நாட்களில் அதிகமாக அவரோட நேரம் செலவழிக்கிறது காணக்கூடியதாக இருக்கின்றது. நானும் சீனியர் ஹோமில் நான் 2 வருடம் வேலை செய்த அனுபவம் இருக்கின்றது அமெரிக்காவிலே. ஆகவே அவர்களுடைய அந்த பர்த்டே அவருடைய திருமண நாட்களிலே மிகவும் ஒரு கொண்டாட்டமாக அந்த நாளை அவர்கள் சேர்ந்து கொண்டாடுவார்கள். அவருடைய உறவுகளோடு பெற்றோர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களுடைய கலாச்சார வித்தியாசமாகவே எங்களுடைய கலாச்சார சூழ்நிலை இவர்கள் மெடிக்கல் எய்ட் என்று சொல்கிறது. அவர்களுக்கு அது தங்க வைப்பதற்கு அவர்களுடைய மெடிக்கைட்லேயே அவர்களுக்கு அந்த அரசாங்கத்தில் இருக்கிற உதவி திட்டத்திலே அவர்கள் பலனடைகின்றார்கள். ஆகவே எங்களுடைய ஆசிய நாடுகளிலே அந்த வசதி வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் எங்களுடைய சொந்த தாய் தகப்பன்மார்களை நாங்கள் வயது மடத்துக்கு அனுப்புவது பொருத்தமல்ல என நான் நினைக்கின்றேன். ஆகவே தொடர்ந்தும் அவர்கள் எங்களோடு அந்த வாழ்க்கையிலே சந்தோஷமாக அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும். அவை நம்முடைய தமிழில் சொல்வார்கள், பழுத்தொலையை பார்த்து குருத்தொலை சிரிக்கும் என்று. ஆகவே எல்லோருக்கும் அந்த வயதிலே முதியோர்கள் அந்த உணர்வுகள் இருந்தாலும் எல்லோரும் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் கையாள வேண்டும். பெற்றோர்களை நாங்கள் மதிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. எனவே நாங்கள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும். அவர்களோடு இறுதி நாட்களிலே சில அரசாங்க உத்தியோகத்தர்களும் தங்களுடைய நான் பார்த்திருக்கின்றேன், அம்மா அப்பாவோடு கூட நேரம் செலவழிப்பார்கள். தங்களுடைய சொந்த லீவை போட்டுக்கொண்டு அம்மா அப்பாவை பார்ப்பார்கள். அதே அதிக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடு அவ்வளவும் செய்வார்கள். சில பேர் தங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலையும் ஹிடன் அஜெண்டாவிலையும் சில பெற்றோர்களை மதிக்காத நிலையிலையும் சிலர் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாகரிக ஒரு இயந்திரமயமாக்கல் கால சூழ்நிலையை நாங்கள் பெற்றோர்களை மதிக்க வேண்டிய கடப்பாடு எல்லா மதங்களிலும் நாங்கள் காணலாம். ஆகவே கிறிஸ்தவ மதத்திலே உன் தந்தை உன் தாயையும் நேசியன் சொல்வார்கள். ஆகவே இஸ்லாம் பௌத்த மதங்கள் எல்லோ மதங்களிலேயும் பொதுவாக பௌத்த மதங்களிலே அவர்கள் விகாரைக்கு போகும்போது, அடுத்தது அவங்களுடைய காலையில் பாடசாலைக்கு போகும்போது பெற்றோர் தாய் தந்தையரை வணங்கிவிட்டு தான் செல்வார்கள். அது ஒரு நல்ல ஒரு
மக்களிலேயும் அதை காணலாம். கிறிஸ்தவ மக்களிலேயும், பௌத்த மக்களிலேயும், இஸ்லாம் மக்களிலேயும் இதை நாங்கள் காணக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக. எனவே அன்பார்ந்த நண்பர்களே, பெற்றோர்களை கனப்படுத்துவது எங்களுடைய தலையான கடமை என்ற வகையிலே எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டியதும் அவருடைய கடமை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் இந்த துணை என்ற குரலோடு இந்த சிறிய விழிப்புணர்வை உங்கள் சிந்தனைக்காக பெற்றோர்களை நாங்கள் கனப்படுத்துவோம் என்ற இந்த செய்தியோடு மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். இந்த காணொலியிலே பல விடயங்களை நாம் பார்த்திருப்போம். உண்மையில் சுருக்கமான காணொளி. இதிலே பல விடயங்கள் சொல்வதற்கான பல விடயங்கள் சொல்லப்படவில்லை. இதில் எவற்றை சொல்வது என்ற கேள்வி. எல்லோருக்கும் பொதுவான கடமை இருக்கிறது, மனச்சாட்சி இருக்கிறது, சிந்திக்க வேண்டிய அறிவு திறன் இருக்கிறது, தக்கன மனப்பாங்கு இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் சரியாக பயன்படுத்தி எங்களது பெற்றோர்களை நட்டாற்றிலே தவிக்க விடாத பிள்ளைகளாக, அவர்களை காலம் முழுமைக்கும் கண்ணீருடனும் கவலையுடனும் வாழ வைக்காத பிள்ளைகளாக, முடிந்தவரைக்கு அவர்களை சிறப்பாக நன்றாக பேணி பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று வேண்டி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். உண்மையில் பல வேலைப்படங்களுக்கு மத்தியிலும் இந்த முதியோர்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் விழிப்புணர்வு காணொலியாக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கியமோடு இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்ட எனது அருமை நண்பன் ஞானதாஸ் விஜயதர்சன் அவர்களுக்கு தீவிர வலையொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.